சொந்தங்கள். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? இப்படி எங்களை கஷ்டப்படுத்தணும்னு தான் நீ எங்களுக்கு பொண்ணா பிறந்தியா? பெத்தவங்க கிட்ட உனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, கூட பிறந்த அக்காவுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியல. போதுமா, நிறுத்துங்க. என் மேலதான் தப்பு இருக்கு. இவ இவ்வளவு வளர்ந்துட்டான்னு எனக்கு தெரியல. நான் இவளோட பர்சனல் விஷயத்துல தலையிட்டு இருக்க கூடாது. நீ சீக்கிரம் அங்க இருந்து குமாரனை வீட்டுக்கு கிளம்பி போப்பா. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துரு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால குழந்தைங்க எல்லாம் இருக்க முடியாது. தேவா மேல பரிதாபப்பட்டு நீ உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னா பரவாயில்ல. ஆனா அவனை நீ வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்க போறேன்னா அவன் உனக்கு சரியானவன் இல்லைன்னு எங்களுக்கு தோணுது. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப திரும்பவும் நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. பரிதாபப்பட்டு நீ உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னா பரவாயில்ல. ஆனா நீ அவன் கூட வாழணும்னு நினைக்கிறேன்னா, நீ அவனை உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க நினைச்சேன்னா அவன் உனக்கு சரியானவன் இல்லைன்னு எங்களுக்கு தோணுது. என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பண்றது சரியா இல்ல அவங்கெல்லாம் பண்றது சரியா? ஓ காட், நான் எதுக்காக இப்படி இருக்கேன்? நேத்து என்கிட்ட தேவா இந்த நம்பர்ல இருந்து தானே பேசினா. அனிஷா மை லவ், நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர்களுக்கான நாள். நாளைக்கு உன்னுடைய காதலன் தனியாவே இந்த ஜெயில வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போறான். நான் உன்னுடைய முகத்தையும் உன்னுடைய பாசத்தையும் நினைச்சிட்டே இருப்பேன். நான் உன்னை பார்க்காம எப்படி இத்தனை நாளா உயிரோட இருக்கேன்னு தெரியல. சாகிற வரைக்கும் உன்னையே நினைச்சிட்டு இருப்பேன். வாழ்த்துக்கள் தேவா சார். நீங்க சொன்ன மாதிரியே டைப் பண்ணி நான் மெசேஜ் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது? நாளைக்கு அவங்க வருவாங்களா? கண்டிப்பா அவன் நாளைக்கு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கலாம் சார். ஒருவேளை அவன் நாளைக்கு வந்துட்டானா அதுக்கப்புறமா ஒரே அடியா அவ எனக்கே சொந்தமாய். அவ எனக்கு மட்டும்தான். அவங்களோட வீட்டுல எவ்வளவு நிம்மதியா தூங்குறாங்கன்னு பாருங்க. பசங்க தூங்கும் போது எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. இல்ல இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்துக்காக தான் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். தன்னோட வீட்டுல தான் குழந்தைங்க தூங்குறத பாக்குறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? இந்த சந்தோஷத்தெல்லாம் என்னால வெறும் வார்த்தைகளால சொல்லவே முடியாது. யார் தான் குழந்தைங்க சந்தோஷமா தூங்குறத பாக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட சந்தோஷம் புரியும். அதாவது நம்மள மாதிரி. ஆமா, நம்மள மாதிரிதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாதப்போ இவங்க டென்ஷன்லயே நம்ம தூங்காம இருந்தோம். ஆனா இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்கள பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்படி முழிச்சிட்டு இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் எனக்கும் தான். இப்ப உனக்கு என் மேல எதுவும் கோவம் இல்லைல்ல? இல்ல அமர், எப்பவும் எனக்கு உங்க மேல கோவம் இல்ல. முன்னாடி நானும் உங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம இருந்தேன். ஆனா அனிக்கு என்னால புரிய வைக்க முடியலங்கிறது தான் இப்ப எனக்கு பெரிய டென்ஷனா இருக்கு. அவ தப்பான வழியில போயிட்டு இருக்கா. ஆனா எனக்கு எல்லாம் தெரிஞ்சு அவளை தடுக்க முடியல. For God's sake, இந்த விஷயத்தை நினைச்சு நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்காத நித்யா. அனிஷா ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. எது சரி எது தப்புன்னு அவளே முடிவெடுத்துப்பா.
எப்போ அவளா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாளோ அப்பதான் நம்ம பேசுறது அவளுக்கு புரியும். அது வரைக்கும் நம்ம பேசுறது புரியாது. அவளுக்கு ஒரு வேளை புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அவ என்னோட ஒரே தங்கச்சி அமர். எனக்கு அவ மேல ரொம்ப அக்கறை இருக்கு. நான் சொல்றது அவ கேட்கலனாலும் அவளை பத்தின கவலை எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அமர். நான் ஒரு விஷயத்த நினைச்சுதான் ரொம்ப பயப்படுறேன். நாளைக்கு ஒருவேளை அவ பண்ற தப்பெல்லாம் ரொம்ப அதிகமாகி வருத்தப்படுறதை தவிர வேற எதுவும் செய்ய முடியலன்னா அப்ப என்ன ஆகும்? Come on, நித்யா. அனிஷாவை இந்த மாதிரிலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அவ புத்திசாலி பொண்ணு. கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. ஆனா கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் பொறுமையா இரு. ரிலாக்ஸ். சரி கிருஷ்ணா, நீ வந்து தூங்க. என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? பசங்க தான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு கவலை? நீங்க வேணா தூங்குங்க. இல்ல, முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. யாராவது வராங்களா? என்னங்க நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லாரும் தான் வீட்ல இருக்காங்கல்ல, இதுக்கு மேல வீட்டுக்கு யார் வர போறாங்க? அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப நீ அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? அத தெரிஞ்சுக்காம நீங்க விட மாட்டீங்கல்ல? சொல்றேன். நான் சித்தார்த் நித்யா ரூம்ல இருந்து குழந்தைங்களோட சத்தம் வருதான்னு கேக்குறேன். அவங்க தூங்கிட்டாங்களான்னு அப்பதானே தெரியும். இங்க இருந்து நீ பாத்தீங்கன்னா பசங்க தூங்குறது உனக்கு தெரியுமா கிருஷ்ணா? நான் குழந்தைங்களை பார்க்கணும்னு நினைக்கல, அவங்க சத்தம் வருதான்னு தான் பார்த்தேன். இதுக்கு நீ பசங்க தூங்குறாங்களா இல்ல முழிச்சிட்டு இருக்காங்களான்னு மேலே போய் பார்க்கலாம் இல்லையா? போ. என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இந்த நேரத்துல போய் அவங்க ரூம்க்கு நம்ம போகலாமா? நீங்க நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நானும் தூங்குறேன். குட் நைட். சரி, நான் தூங்குறேன். சரி, எனக்கும் தூக்கம் வரல கிருஷ்ணா. என்ன பண்ணலாம்? I'm just joking. உண்மையிலே உங்களுக்கு மூளை தான் குழம்பி இருக்கு. தூங்குங்க. Good night, good night கிருஷ்ணா. Happy Valentine Day, my love. Your Amar. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. எதுவும் சொல்ல மாட்டாரு, ஆனா அவருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா நான் அதிகமா பேசுவேன், ஆனா ஒன்னும் செய்ய மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பாக்குறீங்க? நாங்க ரெண்டு பேரும் உங்களை பார்க்கலமா. அப்போ நாங்க அந்த ரோஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரோஸ் வேணுமா? ஒரு ரோஸ் தான் இருக்கு, ஆனா எங்க ரெண்டு பேருக்கு எப்படி தருவீங்க? நீங்க சொல்றதும் சரிதான். அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன். இந்த ரோஸை நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன். என்னோட அழகான இந்த பசங்களுக்காக நானே மார்க்கெட்டுக்கு போய் ரோஸ் வாங்கிட்டு வரேன். ரோஸ் வாங்குறதுக்காக நீங்க மார்க்கெட் போகணும்னு அவசியம் இல்லம்மா. அப்போ நீங்க மாடிக்கு போங்க,
என்ன? ஆமா. ஆனா நம்ம வீட்டு மாடியில ரோஸ் செடி எதுவுமே இல்லையே. அப்புறம் எப்படி ரோஸ் எனக்கு கிடைக்கும்? நீங்க போய் தான் பாருங்களேன். டாடி உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் போங்கம்மா. சீக்கிரம் போங்க ஆண்டி. எங்க போற நீ? நான் தேவாவை பார்க்க போறேன். இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமால? நாங்க எல்லாரும் உனக்கு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் கூட உனக்கு அறிவே வரலையா? சொந்தங்கள் சொந்தங்கள் அனி, எங்க போற நீ? அவ வரமாட்டா. அவ வரமாட்டா. அவ வருவா. அவ வரமாட்டா. தேவாவை பார்க்க போறேமா. உனக்கு வெக்கமால? நாங்க அவ்வளவு தூரம் உனக்கு எடுத்து சொல்லியும் கூட நீ அவளை பார்க்க போறேன்னு எங்ககிட்டயே சொல்ற. அவ வரமாட்டா. நான் தேவா கிட்ட சில கேள்விகளுக்கான பதிலை கேட்கணுமா? நான் நினைச்சிருந்தா உங்ககிட்ட பொய் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ணலம்மா. நீங்களே கொஞ்சம் யோசிங்கம்மா. நான் எதுக்காக அப்படி பண்ணல? நீ அப்படி என்னதான் அவன் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற? நீ என்ன கேட்டாலும் அவன் உண்மையான பதில் தான் சொல்லுவான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? நீ எங்கேயும் போக கூடாது. நான் உன்னை போக விட மாட்டேன். அப்படியே நீ போகணும்னு நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. இந்த வீட்டு படியை நீ தாண்டணும்னு நினைச்சேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீங்க எதுக்கம்மா இப்படி பண்றீங்க? நான் உங்ககிட்ட உண்மையை தானே சொல்றேன். ஏன் நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? இப்ப போய் நான் தேவாவை பாக்குறது ரொம்ப முக்கியமா? ஏங்க நீங்க அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து உங்க பொண்ணுக்கு நீங்களே புரிய வைங்க. அவ சொல்றது உங்களுக்கு கேட்கல? தேவாவை தான் பார்க்க போறேன்னு நம்ம கிட்டயே இவ தைரியமா சொல்ற அளவுக்கு ஆயிட்டா. நீங்க எதுவுமே பதில் பேசாம இருக்கீங்க. அவளை போக விட பாரதி. போம்மா. ஆனா வீட்டுக்கு சீக்கிரம் வர முயற்சி பண்ண. ஆனா நீ வீட்டுக்கு வராத வரைக்கும் எங்களால நிம்மதியா இருக்க முடியாது. சரிங்கப்பா. தேங்க்ஸ். God bless you. அவ வருவா. என்ன பண்றீங்க நீங்க? அந்த கொலைகாரனை பாக்குறதுக்காக நம்ம பொண்ணை நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. ஏற்கனவே நம்ம சொல்றதை இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இப்ப இவள நீங்களே போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சிருக்கீங்க. நீங்க என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் எதுவும் யாருக்கும் நிரூபிக்கணும்னு நினைக்கல. நாம என்ன சொன்னாலும் அவ இப்ப புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தானே சொன்னேன். பாரதி, இந்த நேரத்தில் அவளோட நம்பிக்கையில நாம நம்பிக்கை வைக்கலைன்னா அவ தப்பான வழியில தான் போய்கிட்டு இருப்பா. அவளால சரியான வழிக்கு வர முடியாது. அவளுக்கு நாம துணையா இல்லைன்னா நம்ம சொல்றத அவ கேட்க மாட்டா. இங்க பாரு பாரதி, இப்ப நாம நம்ம மகளை ரொம்பவும் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும்.
இல்லைன்னா வயசு கோளாறுல அவ என்ன வேணாலும் பண்ண துணியலாம். அதுக்கப்புறம் அவளோட தப்பை நம்மளால சரி பண்ண முடியாது. ஆனா இப்பவும் நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. அவ என்னதான் பிடிவாதம் பிடித்தாலும் நம்ம கிட்ட பொய் சொல்ல மாட்டேங்கிறா. இல்லைன்னா அவ தேவாவை தான் பார்க்க போறேன்னு சொல்லியிருக்க மாட்டாள்ல. அவ நம்ம கிட்ட மறைக்கல. அதனால இப்பவும் நாம அவளை நம்பலாம். ஒருவேளை நாம அவளை தடுக்கிறோங்கிறதுக்காக அவ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் நம்மளால அவளை ஒன்றும் பண்ண முடியாது. சொந்தங்கள் சொந்தங்கள் என்னாச்சு? இங்க பாருங்க, உங்க செல்ல பொண்ணு பண்ணி வச்சிருக்கிற வேலையை பாருங்க. தெரிஞ்சு அவளோட மொபைல வீட்ல வச்சுட்டு போயிருக்கா. எங்க? என்னங்க, அவ நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே வெளியில போனா. அந்த தேவா கொலகாரனை பாக்குறதுக்கு தானே அவ போயிருக்கா. என்ன பாரதி, நீ தெரியாம தான் அவ வச்சுட்டு போயிருப்பா. நீ வீணா அவ மேல சந்தேகப்படுற. தெரிஞ்சா அவ எப்படி மொபைலை வச்சுட்டு போயிருப்பா? இது ஒண்ணும் சந்தேகம் இல்லைங்க. அவ தெரிஞ்சேதான் வீட்ல மொபைல வச்சுட்டு போயிருக்கான்னு நான் உறுதியா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நாம அவளுக்கு போன் பண்ண கூடாதுல்ல. எங்க இருக்க, எப்ப வருவேன்னு அவளுக்கு போன் பண்ணி கேட்க கூடாதுன்னு தான் அவ போனை வச்சுட்டு போயிருக்கா. நம்மள கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன பாரதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? எதுக்காக அவளை இப்படி சந்தேகப்படுற? அவ நம்ம மக, அதனால அவ மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வை. சரி, யாருதான் தப்பு பண்ணல? ஒத்துக்கிறேங்க, எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க. பெரியவங்களும் தப்பு செய்யறாங்க, சின்னவங்களும் தப்பு செய்யறாங்க. ஆனா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உங்க பொண்ணு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. இந்த வயசுல அவ பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க. இத பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் படிங்க. நீங்களே படிச்சு பாத்துக்கோங்க. வேற ஒருத்தவங்க போன்ல இருந்து தேவா தான் அன்னைக்கு இவளுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். என்ன அனுப்பியிருக்கான்னு பாருங்க. உங்க செல்ல பொண்ணு இந்த மெசேஜ படிச்சதுக்கு அப்புறம் தான் தேவாவை பார்க்க போயிருக்கான். ஏன்னா இன்னைக்கு காதலர் தினம். இன்னைக்கு இவன் போகலன்னா காதலர் தினத்தன்னைக்கு அவன் தனியா இருப்பான் இல்லையா? அதனாலதான் அவனை பார்க்க போயிருக்கான். நான் சொல்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுல்ல? ஆனா நீங்க என்னைக்கு இதை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுங்க. அனி என்னைக்குமே நம்மள கஷ்டப்படுத்தாம விடவே மாட்டா. நாம பொறுமையா அவளுக்கு எடுத்து சொன்னாலும் அவ புரிஞ்சுக்கவே மாட்டாங்க.